சார், நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன் சார். சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரிங்க சார். ஒரு அப்பாவா இது வரைக்கும் நான் என் மகளுக்கு எதுவுமே ஒழுங்கா செய்யல. 17 வயசு சின்ன பொண்ணா விட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன். என்னால அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த கல்யாணத்துல ஆதிரா நிச்சயமா வெண்ணிலாவ ரொம்பவே மிஸ் பண்ணுவா. என் பொண்ணுக்கு நீதான் எப்பவுமே துணையா இருக்கணும். அவளுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. மதியழகன், வாங்க, நேரமாச்சு. என்ன கூப்பிடுறாங்க. திரும்பவும் என்னால கோயிலுக்கு வர முடியுமான்னு தெரியாது. என் பொண்ணுக்கு நீதான் காலம் பூரா துணையா இருக்கணும். அவளை கண்கலங்காம பாத்துக்கணும். அப்பா கைதியா இருக்கலாம், ஆனா பொண்ணு சுதந்திரமா சந்தோஷமா இருக்கணும். மதியழகன், வாங்க, நேரமாச்சு. மதியழகன், இங்கேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உங்க பொண்ணை பார்த்து பேசுறதுக்கு நேரம் இருக்காது. புரியுது சார், ஆனா நான் கோயிலுக்கு போய் ரொம்ப காலமாச்சு. அதான் நான் என் பொண்ணுக்காக வேண்டிக்கிட்டேன் சார். சரி, வாங்க போலாம். அம்மா, நீ இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அம்மா? இன்னொருத்தன் பொண்டாட்டியை இழுத்துட்டு ஒண்ணு பிளாக்மெயில் கிரிமினல், அவன் கூட நிச்சயதார்த்தம், கல்யாணம் ஆகி குழந்தையோட இருக்கிறவர் கூட இப்ப கல்யாணம். ஏமா ஏமா எனக்கு இந்த நிலைமை? நீ என்ன ரொம்ப தைரியமா வளர்த்த, ஆனா இனிமே என்ன நடக்கும், என் வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைச்சா எனக்கே பயமா தாமா இருக்கு. குழந்தை அலறது கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், நான் பேசுறது கேட்கலையா? நீங்க பேசுனது கேட்டுச்சாத்த? குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறதுக்கு ஒரு குரங்கு வேணுமா? இப்ப திடீர்னு குரங்குக்கு எங்க போவேன்? அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, அழுகையை நிறுத்திடுவா. அப்படின்னா என்ன சொல்ல வர நீ? என்ன பார்த்து குரங்குன்னு சொல்றியா? அச்சச்சோ, அப்படின்னு நான் சொல்லல அத்த, நீங்களே உங்களை சொல்லிக்கிறீங்க. நான் சொன்னதுக்கு அர்த்தம் நீங்க இவ பாட்டி இல்லையா, உங்களை பார்த்த உடனே பெரியத்துல அழுகி நிறுத்திட்டான்னு சொல்ல வந்த. ஆமா அத்த, குரங்கு அழகா லட்சணமா இருக்கும்ல. அப்படின்னா நான் குரங்கு மாதிரி கூட இல்லன்னு சொல்ல வரியா? என்ன அத்த, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தா குரங்கு மாதிரி இருக்கான்னு சண்டைக்கு வந்தீங்க, இப்ப நான் குரங்கு மாதிரி இல்லையான்னு சண்டைக்கு வரீங்க. என்னையும் நீங்களே தான் அத சொல்லிக்கிறீங்க, நான் ஒண்ணுமே சொல்லல அத்த. என்னடி கொழுப்பா? மா, என்னங்க சண்டை? சண்டை இல்லடா, உன் மக அழறா. இந்த அம்மாவுக்கு குழந்தை எடுத்து சமாதானப்படுத்த கூட தெரியல. கேட்டா என்ன குரங்குன்னு நக்கல் பண்றாடா.
என்ன அப்படி முறைச்சா நாங்க பயந்துருவோமா? அதுக்கெல்லாம் வேற ஆள பாருங்க. கிண்டல் அடிக்கிறது, கள்ளத்தனம் பண்றது, கோவப்படுறது, டிராமா போடுறது, இதெல்லாம் இனிமே ஓரங்கட்டி வை. நீ இனிமே இந்த வீட்டு வேலைக்காரி, அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ. தெருவுக்கு. உங்க அப்பாவை நம்பினா வேற எங்க போறது? ஏண்டி குழந்தைகிட்ட ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டியா? இப்படிதான் பேசுவியா? நீங்க முதல்ல என்கிட்ட ஒழுங்கா பதில் சொன்னீங்களா? எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்க. ஏய் எழுந்திரி போலாம். அம்மா பரணி, நாமளே எங்க இருக்க போறோம்னு தெரியல, இதுல அவனை வேற கூட்டிட்டு தெரு தெருவா அலையணுமா? அவன் எங்க அம்மா வீட்லயே இருக்கட்டும். நமக்கு ஒரு இடம் கிடைச்சதும் அவனை கூப்பிட்டுக்கலாம். நீ வா. இந்தாங்க எடுத்துட்டு வாங்க. இனிமே இந்த வீட்ல நான் உனக்கு பூ போட்டு விளக்கேத்த போறதில்ல. ஆனாலும் உன்னை நம்பிதான் இந்த வீட்டை விட்டுட்டு போறேன். என் மக, மருமக, பேரன், பேத்தி, கொள்ளு பேத்தி எல்லாரையும் நீதான் நல்லபடியா பாத்துக்கணும்.
உன் மேல பாரத்தை போட்டுதான் நாங்க வெளியே போறோம். ஏய், அவங்க போறாங்க. அத்தை, மாமா, நில்லுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இது உங்க வீடு. அவ ஏதோ சின்ன பையன் சொன்னான்னு வீட்டை விட்டு வெளியில போறீங்களே, என்ன அத்தை? வேண்டாம் சரவணன், விவரம் தெரியாம பேசுறதுக்கு. உன் பையன் ஒண்ணு குழந்தை இல்ல. இன்னைக்கு அவன் ஒரு குழந்தைக்கு அப்பா. அது மட்டும் இல்ல, தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கிற போலீஸ்காரனா இருக்கான். உண்மையாவே இந்த விஷயத்துல யார் மேல தப்புன்னு அவனுக்கு தெரியாதா சரவணா? எல்லாம் தெரிஞ்சும் அவன் எங்களை வெளியில போக சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருக்கிறது சரியா வராது. ஐயோ, திருமாறனுக்கு எங்க மேல எல்லாம் திடீர்னு ஏன் இவ்வளவு கோவம்னு எங்களுக்கு சரியா புரியல சரவணா. ஒருவேளை நீங்க எங்க வீட்டோட மாப்பிள்ளையா வந்துட்டீங்கன்னு உங்களையும் உங்க பொண்டாட்டி அகல்யாவையும் நாங்க சரியா நடத்தலையோன்னு நினைக்கிறானோ என்னமோ தெரியல. இப்ப அவ பேசுறது நடந்துக்கிற விதத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா சாருமதி விஷயத்தை தாண்டி அவன் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, சாருமதி விஷயத்துல எனக்கும் சாரதாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவனுக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு நாளா வீட்டோட மாப்பிள்ளையா இருந்ததுக்காக நாங்க ஏதாவது உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்திருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருக்க மாப்பிள்ள. ஐயோ மாமா, என்ன மாமா இது? அவதான் தெரியாம தப்பு பண்றானா? நீங்க எதையோ பேசிக்கிட்டே போறீங்க. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் மாமா. நீங்களாம் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. நான் வேணும்னா மாறங்கிட்ட பேசுறேன். மாறா வா. நான் இனி யார் பற்றியும் கேட்கறதா இல்ல. இந்த விஷயத்துல நான் எடுக்கிறதாப்பா முடிவு. என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இந்த விஷயத்துல என்ன யாரும் சமாதானம் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நானும் என் குழந்தைய இந்த வீட்டை விட்டு போயிடுவோம். அவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லாத திருமாறா. நீ ஏன் வயித்துல பிறக்கலனாலும் என்ன முதல்ல அம்மானு கூப்பிட்டது நீதான். நீ எப்பவும் ஏன் மகன்தான். எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். நாங்க இந்த வீட்டை விட்டு போறதுனால நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமா இருப்பீங்கன்னா நாங்க கண்டிப்பா போறோம். உனக்கு எங்க மேல எவ்வளவு கோவம் வேணாலும் இருக்கலாம்.
ஆனா அத ஆதிரா மேல காட்டாத. அவளை நல்லா பாத்துக்கோ. இனிமே ஆதிராவுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சொல்றதுக்கு இந்த வீட்டுல உன்னை தவிர வேற யாரும் கிடையாது. அவ ஏதாவது தப்பு பண்ணானா அவ மேல கோவப்படாம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்து அவளுக்கு சொல்லி புரியவை. அவ சின்ன பொண்ணு. அவ கையில இப்போ ஒரு குழந்தை இருக்கு. 2 பேரையும் நீதான் பாத்துக்கணும். ஆதிராவை நல்லா பாத்துக்குவேன்னு சத்தியம் பண்ணு. நம்மள ஆகாதவங்க வீட்ல ரொம்ப நேரம் இருக்க கூடாது. வாங்க போலாம். வா போலாம். ஆதிரா, ஒரு 8 முன்னாடி எடுத்து வச்ச இன்னி ஏன் நிக்கிறீங்க? வாங்க போலாம். அத்தை, மாமா மாமா நில்லுங்க. டேய் அவங்க செய்த பாவம் யார் போட்ட கோலம் விதி என்று சொல்லி சதிராடுதே. போராட்டமா புரியாததா வாழ்க்கை புதிர் போடும் கேள்விக்கு
விடையேதம்மா